வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. சில நொடிகள் மணியின் திகைத்த முகத்தை குழப்பத்துடன் கவனித்த வேதா பின்பு சுதாகரித்து திரும்பி திலக்கிடம் மேலும் பேச்சு கொடுத்தாள். என்னடா கண் இப்படி சொல்ற? உன் சித்தப்பாவை நீ மறந்துட்டியே? இல்லையே, நான் ஒன்னும் மறக்கலையே. நீங்க பிடிச்சவங்கள மட்டும்தானே கேட்டீங்க? ஆமா. அப்போ உன் சித்தப்பாவ என்று தயக்கத்துடன் நிறுத்தினாள் வேதா. பிடிக்காது என்றவனின் முகம் ஆத்திரத்தில் சிவந்திருக்க விழிகளில் வெறுப்போடு தன் கையில் இருந்த பொம்மையின் பஞ்சு முடியை தீத்தெறிய ஆரம்பித்தான் சிறுவன். அதை கண்ட மணி வேகமாக சென்று அவனுடைய தோள் பற்றி திருப்பி திலக் என்று அதட்டலாக அழைத்தாள். என்று அண்ணாந்து அவள் முகத்தை பார்த்தவன் புன்னகையுடன் என்னக்கா என்றான் வெகுளியாக. அவனுடைய குழந்தை முகம் இவள் சினத்தை சற்றே குறைக்க, என்ன மறுபடியும் அக்காங்கிற? சித்தின் தானே கூப்பிட சொன்ன என்றாள் முகம் சுளித்து. அச்சச்சோ, ஆமா மறந்துட்ட சித்தி என்று அழகாக முருவளித்தான். திலக்கையை குழப்பத்துடன் பார்த்தவள் அவனை அழைத்து வந்து தன் அருகில் அமர வைத்து, ஏன் திலக், சித்தப்பாவை பிடிக்கலன்னு சொல்ற? அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு என அவன் கண்ணன் தடவி கனிவுடன் வினவினாள். பதில் சொல்லாது அவள் முகத்தையே வெறித்தவன், நான் பாட்டுக்கிட்ட போறேன் என்று வேகமாக எழுந்து வெளியே சென்றான். ஏய் திலக், நில்லு என்று அவனை எட்டி பிடிக்க முயன்ற மணியின் கரம் பற்றி தடுத்தாள் வேதா. ஏய் மணி, இரு இரு, என்ன செய்ற நீ? இல்ல அவரை என்றவளுக்கு அவளையும் அறியாமல் விழிகள் கலங்கியது. இவன் அப்படிலாம் பேசுறது அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் வேதா. திலக் மேல த உயிரையே வச்சிருக்காரு ஜேபி. என்கிட்ட காதுல தெரிவிச்ச உடனே இதை தெளிவுபடுத்திட்டாரு. அவன் தான் நமக்கு மூத்த குழந்தை, நமக்குன்னு நீ பிறக்க போற குழந்தை 2வது குழந்தைதான் சொன்னாரு. இத மனப்பூர்வமா ஏத்துக்க காலம் முழுக்க உன்னால அவனுக்கு ஒரு பொறுப்புள்ள தாயா வாழ முடியும்னா நாம அடுத்த கட்டத்துக்கு போலாம். இல்லைன்னா துவக்கத்திலேயே இந்த உணர்வுகளை விட்டு விலகிடுவோம். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ என் வாழ்க்கையில கிடைச்சதால மிகப்பெரிய அதிர்ஷ்டமா உணர்றேன். ஆனா அதே நேரம் என்னால திலக்க விட்டு தர முடியாதுன்னு சொன்னாரு. பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோன்னு அவர் கெஞ்சும் போது அந்த கண்கள்ல அவன் மேல அவர் வச்சிருக்க பாசம் அப்பட்டமா தெரிஞ்சுச்சு, வெளிப்பட்டுச்சு. நானும் சும்மா விடல. என்னை பார்த்தா எப்படி தெரியுது, கொடுமைக்கார செத்தி மாதிரியா அப்படின்னு அவட்ட நான் பதிலுக்கு சண்டை போட்டு அலைய விட்டு அதுக்கப்புறம் தான் சமாதானமானேன் என்று முடித்தவளுக்கு அவளையும் அறியாமல் அந்நாளின் நினைவில் புன்னகை பூத்தது. தோழியின் காதலை வேதா ரசனையுடன் கேட்டிருக்க விரட்டென்று அவள் புறம் திரும்பினாள் மணிகர்ணிகா. ஆனா ஏன் வேதா இந்த பையன் இப்படி பேசுறான்? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத முதல்ல தெளிவுபடுத்தி ஆகணும். அவனை அப்படி விடக்கூடாது என்று வெளியேற முயன்றவளை தடுத்து உள்ளே தள்ளினாள் வேதா. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. எனக்கு யாருக்கும் இங்க விசேஷம் இல்ல. நீதான் நிச்சயதார்த்த பொண்ணே. நீ எப்படி யாரும் வந்து அழைக்காம ஒரு இஷ்டத்துக்கு தனியா சபைக்கு போக முடியும்? அதுவும் இல்லாம நீ திலக்கிட்ட பேச போற பிரச்சனை பெரிய விஷயம். அவன் பாட்டுக்கு ஏதோ கோபத்துல மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டான்னா ஜெய் அண்ணாக்குதான் அவமானம். விழாவுக்குன்னு மகிழ்ச்சியோட குழுமி இருக்க குடும்பத்தினரோட எல்லார்ட்டையும் மனநிலையை கெட்டு போயிடும்ல. நான் சொல்றத கேளு, இத அப்படியே விட்டுடு. இன்னும் 1 மாசம் தானே கல்யாணத்துக்கு இருக்கு. நீ அங்க போய் திலக்கோட இருந்து அவனுடைய மனச மாத்து. குழந்தை தானே, ஏதோ கோபத்துல சொல்றான், கொஞ்சம் பொறுமையாரு. நாம கேட்டதும் அவனால காரணத்தை கூட சரியா சொல்ல முடியல பாரு, வேகமா எழுந்து போயிட்டால என்று அறிவுரை கூறினாள். புருவம் சுருக்கியபடி அப்படியே நின்றிருந்த மணிக்கு வேதா சொல்வது போல் இப்பொழுது வெளியே செல்வது உசிதவில்லை என்று தோன்றினாலும் திலக்கன் விழிகளில் தெரிந்த சினம் ஏதோ சாதாரண கோபம் போல் தோன்றவில்லை. ஓய்ந்து போய் அமர்ந்தவளின் தோளில் கை வைத்தவள், இப்ப எதுக்கு முகத்தை அப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. யாராவது வந்து என்ன எதுன்னு கேட்க போறாங்க. சின்ன பிள்ளையோட காரணமே இல்லாத கோபத்துக்கு போய் இவ்வளவு கவலைப்படுற? நாளைக்கு அண்ணா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சித்தப்பா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல போறாம என்று தன்னை இயல்புக்கு மீண்டும் பொருட்டு கேலி பேசிய வேதாவிடம் மெல்ல முருவளித்தாள் மணி. சற்று நேரத்தில் சகுந்தலாவும் ராஜலட்சுமியும் வந்து மணியை சபைக்கு அழைத்து சென்றனர். முதன் முறையாக தன்னவளை புடவையில் பார்த்ததும் அதுவரை இருந்த மன உளைச்சல் சற்றே குறைந்து விழிகளால் அவளை ஆவலுடன் வருடினாள் ஜெய்சங்கர். உறுதி பத்திரம் வாசித்து திருமண தேதியை அறிவித்தவுடன் ஜெயின் விரல்கள் மணியின் விரல்களை மெல்ல தீண்ட ரகசிய சிரிப்பில் இதழ் வைத்தாள் அவள். என்ன ஜேபி சார், தேதி சொன்ன உடனே தைரியம் வந்துச்சு போல என்று பரிகாசமாக கிசுகிசுத்தாள். ஓ ஓகே ஓகே, நீ மணிதான் என்றான் அவன் சம்பந்தமில்லாமல். என்ன? இல்ல, நீ புடவை கட்டிட்டு ரொம்பவும் அமைதியா வந்தியா, அதான். நமக்கு தெரியாம உனக்கு ஒரு அக்கா இருந்து அவளை மாத்தி அழைச்சிட்டு வந்து என்னை ஏமாத்தி ஏதோ கல்யாணம் வச்சு பாக்குறாங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டேன்
என்று கண் சிமிட்டினான். அவனை வெளியெடுக்க நோக்கியவள், என்ன லுல்லா என்ற அடிக்குரலில் விடுவினாள். ஐயோ, என்னடி செல்லம், நீ ஏன் டயலாக பேசுற என்று சிலாகித்தவன், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சாரியில செம்மையா இருக்க என மயங்குவது போல் விழிகளை மூடி திறந்தான். லேசாக கண்ணும் சிவந்தவள் என்றாள். பட் அதை விட இன்னும் இப்ப வேண்டாம் என்று முடித்து விட்டான். ஹே, என்ன சொல்லுங்களேன். நோனோ, திருமண விதிமுறைகள் படி அதை நான் இப்ப சொல்லக்கூடாது என்று அலட்டலாக மறுத்தான். அவனையே சில நொடிகள் முறைத்தவள், சொல்ல மாட்டேன போயா, ஏதாவது மொக்கையாதான் இருக்கும் என்று அலட்சியப்படுத்தினாள். அடி என்று ஜெய் கேளு தொட்டை கடிக்க, மாப்பிளை பொண்ணு பேசி முடிச்சிட்டீங்கன்னா சாப்பாடு போட்டுடலாமா என கிண்டலாக வினவினார் விஸ்வநாதன். மணியின் முகத்தில் லிட்டர் கணக்கில் அசடு வழிய, சச்ச, என்னவாமா, நீங்க சாப்பாடு போடலன்னு தானே பொழுது போகாம நான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், தாராளமா பந்தி ஆரம்பிக்கலாம் என்று வேகமாக எழுந்த ஜெயின் கையில் நறுக்கென்று கிள்ளினாள் மணி கன்னிகா. என்றவன், எத்துமுறை முடிச்சவளை, உன் சேட்டைக்கு அளவே இல்லாம போயிடுச்சு, அடக்குற இருடி என ஜெய் பல்லெடுக்கில் கூற அவரிடம் நக்கலாக சிரித்துவிட்டு விரைந்து முன்னே நடந்தாள் மணி. அடங்காத குதிரை என்று தனக்குள் முணுமுணுத்து சண்டை செறிப்புடன் அவள் பின்னால் நடந்தவன் திலக்கை கவனிக்க அதுவரை அவனை எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தவன் வேகமாக விழிகளை திருப்பிக் கொண்டான். ஜெய் அவனுடைய எரிச்சல் பார்வையை கவனிக்க தவறியதால் தற்பொழுது இருந்த உற்சாக மனநிலையில், இந்த வாண்டுக்கை மேல என்ன கோபமோ தெரியலையே, காலையிலிருந்து முகத்தை திருப்பி சுத்துது என்று இலகுவாக எண்ணி புன்னகைத்தான். ஊருக்கு வந்த மறுநாளும் திலக் ஜெயிடமிருந்து ஒதுங்கி ஒதுங்கி இருக்க மீண்டும் துணுக்குற்றான் நாயகன். அவன் மனம் நோகும்படி தான் என்ன செய்தோம் என்று வேறு சிந்திக்க ஆரம்பித்தான். என்னடா, என் மருமக என்ன சொல்றா என்றபடி அருகில் வந்து அமர்ந்தார் செண்பகம். மா என்று விழித்தவன், நான் போன் எதுவும் பேசலமா என்றான் குழப்பத்துடன். அது எனக்கு தெரியும், இவ்வளவு நேரமா சும்மா மேல சுத்திர மின்விசிறிய பார்த்தபடி படுத்திருக்கியே, என் மருமக கனவுல வந்து என்ன சொல்றான்னு தான் கேக்குறேன். அவர் முகத்தையே சில கணங்கள் அமைதியாக பார்த்தவன், ஐயோ அம்மா, சத்தியமா என்னால முடியலமா என்று நெஞ்சில் கை வைத்தான். அடைய, அப்புறம் என்னடா அப்பேற்பட்ட யோசனை என்றதும் தீவிரமானவன், திலகங்க என்றான் மெல்லிய குரலில். புருவம் சுருக்கியவர், ஏன், டிவியில ஏதோ டிஸ்கவரியோ அனிமல் பிளானட்டோ பாத்துட்டு இருக்கான், இப்ப அவனை எதுக்காக இவ்வளவு ரகசியமா விசாரிக்கிற என்றார் புரியாமல். அது அம்மா என்றவன் கடந்த 2 நாட்களாக அவன் தன்னிடம் நடந்து கொள்ளும் முறையை கவலையோடு விளக்கினான். என்று அமைதியாக மகன் சொல்வதை உள்வாங்கியவர், நீ இவ்வளவு கவலைப்படுற அளவுக்கு இதுல என்னடா இருக்கு, அவன் உன் மேல கோவப்படுற அளவுக்கு தானே நீ நடந்துகிட்ட என்றார் அசட்டையாக. அம்மா என்று அதிர்ந்தவன், நான் என்னம்மா செஞ்சேன் என்றான் பரிதாபமாக. பின்ன அவன் அப்பா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்ட, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகியும் அவனோட அப்பாட்டையும் அண்ணாட்டையும் நீ திலக கூட்டிட்டு போகவும் இல்ல, போன்லயும் பேச வைக்கல, அப்புறம் ஏன்டா குழந்தை கோச்சுக்க மாட்டான்? ஆனா இத்தனை நாளா அவன் என்கிட்ட கோச்சுக்கவே இல்லையேமா. அதுவும் கரெக்ட் தான், ஒருவேளை இப்பதான் அவங்கள பத்தின ஏக குழந்தைக்கு அதிகமா இருக்கோ என்னவோ என்று யோசனையுடன் மொழிந்தார். அது லேசாக தெளிந்தவன் மீண்டும் தன் தாயை குழப்பத்துடன் ஏறிட்டான். இன்னும் என்னடா என்றார் அவர் அலுப்புடன். இல்லம்மா, திலக்கென்ன அப்படியே வெறுத்துடுவானா, எப்போதும் என் பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டானா என்றான் ஏக்கத்துடன். பைத்திய மாதிரி பேசாத ஜெய், சின்ன குழந்தை, ஊருக்கு போய் வந்ததுல ஏதாவது அப்செட் ஆயிருப்பான், நாளாக புரிஞ்சுக்குவான். அவனை பத்தி கண்டபடி கற்பனை பண்றதை விட்டுட்டு உருப்படியா வேற ஏதாவது வேலை செய், நான் போய் டிவியாவது பாக்குறேன் என்று முறைத்து விட்டு வெளியேறினார். அதன் பிறகு வந்த நாட்களில் மெதுவாக திலக்கிடம் ஜெய்யை பற்றி அடிக்கடி நல்ல விதமாக பேசி அவன் மனதை மெல்ல மெல்ல மாற்றினார் செண்பகம். ஜெய்சங்கரிடம் குழந்தைகளின் மனதை எடுத்துரைத்து அவனை பிடித்த இடங்களுக்கு அழைத்து செல்வது, அவனுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வது என்று சில ஆலோசனை கூறினார். செண்பகத்தின் கணக்கும் சரியாக வேலை செய்து திலக்கும் மெதுவாக பழைய நிலைக்கு திரும்பி ஜெயிடம் மீண்டும் ஓரளவுக்கு சகஜமாக பழக ஆரம்பித்தான். திருமணத்திற்கு இன்னும் 1 மாதமே இருந்ததால் அனைவரும் அடுத்த திருமண வேலைகளில் பிஸியாக அலைய ஆரம்பித்தனர். பத்திரிகை அடிக்க கொடுப்பது, அதை உறவு நட்புகளுக்கு வைக்கச் சொல்வது, திருமணத்திற்கு தேவையான துணிமணிகள் எடுப்பது, நகை நட்டுக்கள் வாங்குவது என ஏக பிஸியாக சுற்றிக் கொண்டிருந்ததால் திலக்கை பற்றி தங்கள் மனதில் தோன்றிய குழப்பத்தையும் உறுத்தலையும் பரஸ்பரம் ஜெய்யும் மணியும் பகிர்ந்து கொள்ள தவறிவிட்டனர். அதற்கேற்ப சிறுவனும் எந்தவித வித்தியாசமும் இன்றி அனைவரிடமும் இயல்பாக பழகினான். ஜெய்யுடன் கடைகளுக்கு செல்வது, உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு பத்திரிகை வைக்க செல்ல என்று எங்கேயும் வருவதற்கு அவன் மறுப்பு கூறவில்லை.
அதேபோல் மணிக்கு முகூர்த்த புடவை வாங்க அனைவரும் ஒன்று கூடிய இடத்திலும் அவளிடம் உற்சாகமாக பேசி அவனுக்கு பிடித்த உடையை அவனே தேர்வு செய்தான். அந்த நேரம் மணிக்கும் அந்நாளைய உறுத்தல் தோன்றி குழந்தையிடம் மீண்டும் விசாரிக்கலாமா என சிறிது யோசித்தாள். பின்பு வேதா கூறியது நினைவு வந்து அவள் சொன்னது போல் ஏதோ தற்காலிக கோபம் போல் இருக்கிறது, பழையதை கிளற வேண்டாம் என விட்டுவிட்டாள். இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்கள் வசதிக்கேற்ப கற்பனை செய்து திலக்கணமுள்ள உண்மையான பிரச்சனையை கண்டறியாமல் அப்படியே விட்டுவிட்டனர். இதற்கிடையில் திருமண நாளும் நெருங்கி வந்து அனைவரும் மண்டபத்தில் குழுமினர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.